ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம் நண்பா. நீ எதற்கும் வேதனைப்பட வேண்டாம். நீ மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருந்தால், நீ தேவை இல்லை என்று நினைத்தவர்கள் நீதான் கண்டிப்பாக வேண்டும் என்ற நாள் வரும். யோசனை இல்லாமல் வீடு கட்டினாலும், வாழ்க்கையில் செட்டில் ஆகாமல் தாலி கட்டினாலும், முதலாவது கடன்காரனாகவும் இரண்டாவது பைத்தியக்காரனாகவும் மாற்றிவிடும் நண்பா. யோசனை செய். ஒரு மரத்திலே காய்ந்த பழங்கள் ஒரே விதமான ருசியாக இருக்கலாம். ஆனால் ஒரே தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் மட்டும் ஒரே குணமாக இருக்க மாட்டார்கள். இது முற்றிலும் உண்மை. கோயில் மணி ஓசையை விட பள்ளிகள் மணி ஓசை தான் உயர்ந்தது. ஏனென்றால் கோயில் மணிகள் பூசாரிகளை மட்டும் உயர்ந்தவர்களாக ஆக்கும். ஆனால் பள்ளி மணிகள் அனைத்து மனிதர்களையும் உயர்ந்தவர்களாக உருவாக்கும். வியாதிகளுக்கு பயந்து கண்டது சாப்பிடுவது நிறுத்திவிடுகிறார்கள். ஆனால் அந்த ஆண்டவனுக்கு பயந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவது, பாவங்கள் செய்வது நிறுத்திவிடுங்கள். அங்கே உடல் நலமை நல்லா இருக்கும், இங்கே புண்ணியமாவது வரும். தெரிந்து கொள் நண்பா.